ஹலோ கைஸ், வெல்கம் கமெண்ட் பேக் எஸ் மணி பாய்ஸ். போன எபிசோட் என்ன பண்ணுறோமோ, நம்ம ஹீரோ வந்து ஒரு கதை சொல்கிறான நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்திருப்பா. அது எபிசோட முடிச்சிருப்போம். இப்போ டுடே அந்த எபிசோட்லேருந்து ஆரம்பிக்கணும். புதுசாக சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணிப்போங்க. ரொம்ப அழகான பேசுனா நம்ம டேரெக்டாக இப்போ எபிசோடுக்குள்ளே போவோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கதவை திறந்து நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்து பார்க்க யார் என்னன்னு கேட்கும்போது நம்ம சாப்பிட்ற நம்ம வந்து இது இது பண்ணிக்கிருக்கு. இங்கே யாரோ ஒரு பொண்ணு வந்துருக்குன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து இருக்கு. அதாவது நம்ம இது வந்து நம்ம ஈசனோட ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு கேட்டுக்க, நீங்கள் யார், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்கு. அந்த ஈசன் பொண்ணு சொல்கிறான், நீ இங்கே ஈசன் இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்டுக்கிருக்க. இல்லை, அவள் இங்கே இல்லை, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், அவள் அந்த இடத்துக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. சரி ஓகே, நீங்களாம் யார் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோட்ட கேட்டுக்கிருக்க. நாங்கள் ஈசனோட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கும்போது அங்கிருந்து ஒருத்தையும் வந்திருக்கேன். நீங்கள் என்ன ஈசனோட ஃப்ரெண்ட்ஸா அப்புறம் வந்து அவன் கொஞ்சம் நக்கலாக பேசிக்கிருக்க. அவன் வந்து கொஞ்சம் சண்டை வர்ற மாதிரி பேசிக்கிருக்கேன். நம்ம ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி நக்கல் பண்ணிக்கிருக்கா. நீ என்ன யார்கிட்ட பேசுனீங்க தெரியுமா இல்லையா அப்படின்னு வந்து அவன் கேட்டுக்கிருக்க. அப்படியே நம்ம ஹீரோ நினச்சின்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறான். நம்ம ஹீரோ வந்து பதில் சொல்லுவேன், நீ முதல்ல யார்கிட்ட பேசியிருக்கீங்கம்மா, ஒரு நீனே காதை தட்டியோட உள்ளே வராமல் நீ திறந்த பூனைக்குட்டி மாதிரி உள்ளே வந்திருக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவன்கிட்ட கேட்டுக்க. ஏய் ரொம்ப அழகான்னு பேசா, பொண்ணு விட்டுறோம் அப்படின்னு அவன் வந்து மாட்டிக்கிருக்க. அவனோட பாராட்சிகள் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட சார் நம்ம அவனுக்கு பார்த்து முறைச்சி நிற்க. அப்படின்னு நெக்ஸ்ட்னா அந்த பொண்ணை காட்டுங்க. அந்த பொண்ணு இங்கேருந்து சண்டைலாம் வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிருக்க. அவன் பார்த்துக்கிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து திரும்பி அவன் முறைச்சா பார்த்துக்கிருக்கேன். நம்ம ஹீரோ முறைச்சா பார்த்துக்கிருக்க. ரெண்டு பேரும் இப்படி முறைச்சா சொல்லுவேன். சரி, நான் இங்கே சண்டை அடிக்கல, நீங்கள் ரொம்ப ஈஸி முறையோட இருக்கேன், சப்போர்ட்டில் இருக்கேன், ரொம்ப ஆடாதீங்க, அதெல்லாம் ஒரு வெத்து வெட்டு அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் அப்படியே பேசாமல் இருக்க. நெக்ஸ்ட் அவன் கொஞ்சம் ஓவராக பேசிக்கிருக்கும் போது அங்கிட்டிருந்து அந்த பொண்ணு, நீங்கள் கொஞ்சம் வாயை மூடுறியா, நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிருக்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்டுக்கிருக்கு. சரி, அவனை அது பிரச்சனை வேணாம் அவன் இதெல்லாம் பார்த்தா அவன் திரும்பி பிரச்சனை இருக்கும்போது நெக்ஸ்ட்ல நம்ம ஈசன் பண்ணா இங்கே வந்து ஈசன் பண்ண பின்னாடி வந்துருக்கேன். அவன் கொஞ்சம் அலண்ட போயிருங்க. நீங்கள் யார், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்னு இந்த ஈசன் பண்ணி கேட்டுக்க. ஈசன் பண்ணி வந்தோன்னா இவன் வந்து ஓடி வர. அது நம்ம ஈசன் வந்து கண்டுக்கவே இல்லை. இங்கே உன்னை கண்டுக்காம ஓட போயிருக்கான். நீங்கள் திறந்த நாய் மாதிரி எதுக்குள்ள வந்தீங்க, இங்கே வெளியாட்டுலாம் அலோடு இல்லை அப்படின்னு அவன் சொல்லும்போது அப்படின்னு நம்ம ஈசன் பொண்ணு வந்து சொல்லிட்டு போய் அது என்னதான் சொன்னாலும் நம்ம ஈசன் பொண்ணு வந்து அப்படியே அந்த அதான் இந்த பொண்ணு வந்து ஈசன் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் நீங்கள் இங்கே எதுக்கு தேவை, நீங்கள் வாங்க உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிக்கும்போது அங்கிருந்து ஒரு சில ரெண்டு பொண்ணு, அதாவது இன்னொரு பொண்ணு வந்து இருக்க. என்னோட என்னடா பொண்ணுங்களா வந்து நின்றுக்கு இருக்கு, இதாவது ரெண்டு பொண்ணுங்கிறதுக்கு இந்த பொண்ணுக்கு இதை பார்த்தோன்னு என்னடா இது ரெண்டு பேரும் இங்கே வந்துருக்குங்க அப்படின்னு இதே கொஞ்சம் சாக்கில் இருக்கு இந்த பொண்ணு. நெக்ஸ்ட்லாம் அங்கடி ஹீரோட ஃப்ரெண்டா வளர்ந்து இருக்கா. யாரா இதுகளா வாயை பொழந்திருக்கேன், யாரா இந்த பொண்ணுங்களாம் இப்படி வந்து வளர்ந்து இருக்கு இப்படின்னு இவன் வந்து ஆச்சரியத்தில் இருக்கா. சரி வா, இதெல்லாம் நம்ம கணக்கு தான், நம்ம உள்ள போவோம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எதுக்கு எங்கே போறீங்க, இருந்தாங்க உங்களோட இது இந்த டோக்கன் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு டோக்கன் கொடுக்கும். அந்த டோக்கன் வச்சு நீங்கள் வெளியே போனால் உள்ளே வரலாம், இனிமேல் உங்களுக்கு எந்த இதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போங்க. சரி, இந்த இது அதான் இந்த பொண்ணு வந்து ஈஜி பண்ணோட இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் பண்ணலாம்னு நெக்ஸ்ட் ஈஸி ரூமில் வந்து கலந்துட்டு நான் உள்ளே வரலாமான்னு கேட்கும்போது நீங்கள் தாராளமாக உள்ள வரலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு டீ அப்படின்னு சொல்லிட்டு டீயை ஊற்றி கொடுக்க. சரி, நான் டீ உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். அதான் நம்ம ஈஜி நம்ம ஈஜி சொல்லியிருக்கேன். நான் என்னோட பவர் சொல்லாத காரணம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அந்த ஏஜென்ட் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னோட பவர் வந்து அடுத்த லெவலுக்கு வேணால் போக முடியலை, அதனால் நான் என்னோட பவரை வந்து யாருக்கும் வெளியே நான் சொல்லலை அப்படின்னு அந்த ஏஜென்ட் வந்து நம்ம ஹீரோட சொல்லியிருக்கேன். சரி ஓகே, உங்களோட பவர் லெவலை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி தரேன், எனக்கு ஆனால் அதுக்கு ஒரு பிரித்தல் ஸ்டோன்ஸ் நிறைய தேவைப்படும் சொல்லணும். பிரித்தல் ஸ்டோன்ஸா சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவரை பவரில் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லி இருக்கும்போது உன்னால் முடியுமா அப்படின்னு அந்த ஈஜென்ட் வந்து கேட்டுக்கிருக்க. என்னால் தாராளமாக முடியும், என்னால் சத்தியம் அவனோட அதாவது உன்னோட ட்ரெஸ்ஸை வந்து நான் உன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதாவது அக்கு பஞ்சர் பாண்டி அக்கு பஞ்சர். சரி ஒரு நாள் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த ஈஜென்ட் வந்து ட்ரெஸ்ஸை வந்து கழட்ட. அதாவது என்னென்னா சும்மா அக்கு பஞ்சர் மாதிரி மெத்தட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அதாவது ஈஸி பண்ணுக்கு வந்து அடுத்த நாள் பிரேக் த்ரூ பண்ணுற மாதிரி, அதாவது சிக்கலில் இருக்க பிரேக் த்ரூ பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோ வந்து செட் பண்ணி விட. நம்ம ஹீரோ சரி அப்படியே அக்கு பஞ்சர் பண்ணிக்கிறக்க. நம்ம ஹீரோ இப்படி அக்கு பஞ்சர் பண்ணுறது வந்துட்டு ஈஜன் பண்ணுக்கும் அந்த இது எப்படி இந்த மெடிக்கல் இன்ஜினியர் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஈஜன் பண்ண பாருங்க. ஈஜன் பண்ணோட பவர் லெவல் தான் பார்க்குறேன். இப்போ நம்ம ஹீரோ பவர் லெவல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான் மனசுல. நெக்ஸ்ட் நம்ம ஈஜன் பண்ணோட சீவல்டு தாங்க, அதாவது சீவல்டுக்குள்ள வர்ற அதாவது ஈஜன் பண்ணோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, முன்ன இருந்ததோட இப்போ டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பார்த்தோன்னா ஈஜன் பண்ண கொஞ்சம் ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம ஈஜன் பண்ண ஆச்சரியத்தில் இருக்கும்போது நம்ம ஈஜன் பண்ண வெளியே வந்துட்டு சிவல் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி ஓகே, அதுக்கெலாம் ஓகே, எனக்கு எங்கே என்னோட பிரிச்சுவல் டவுன்ஸ் அப்படின்னு நான் இருக்கேன். சரி இந்தா அப்படின்னு சொல்லி இந்த பிரிச்சுவல் டவுன்ஸை நம்ம ஹீரோகிட்ட வந்து கொடுத்துட்றாங்க நம்ம ஈஸின் பொண்ணு. நீ பண்ண உதவிக்கு இது கூட நான் பெரிய உதவி பண்ணுவேன் கண்டிப்பாக, எப்படியா எது வருங்காலத்தில் அப்படின்னு நம்ம ஈஸின் வந்து நம்ம ஹீரோட்ட வந்துருக்கா. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு விட்டுறான். நெக்ஸ்ட் நம்ம ஈஸின் பண்ண சொல்லியிருக்கேன், என்னோட பவர் இப்போ 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி ஓகே, எந்த ப்ராப்ளம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லியிருக்கா. கடைசியில் லாஸ்ட்டாக போகும்போது ரொம்ப நன்றி எனக்காண்டி உதவி பண்ணதுக்கு அப்படின்னு நம்ம ஈஸின் பண்ணு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோ வந்து அப்படியே நெக்ஸ்ட்ல இங்கே ஒரு இதாக எடுத்துக்கிறா, புது ஒரு ஹால் மாதிரி கட்டியிருக்கா.
அதாவது இந்த ஆள் இருக்கும்போது நம்ம ஹீரோ நினச்சிருக்கேன். அதாவது நம்ம பூமியில் இருக்க உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்கா. மனசுக்கு நினச்சிருக்கேன். அங்கேருந்து ஒருத்தன் வந்து பேசியிருக்கான், தம்பி நீங்கள் என்னப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு அந்த அவன் கேட்டுருக்க. யாரா அவன் புதுசாக நம்மள்ட்ட வந்து பேசிக்கிருக்கான், இவன் யார் யாருன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி அப்படின்னு 2 பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்க. நீங்கள் அதாவது இவன் கொஞ்சம் முறைச்சே பார்த்துக்கிருக்கான் நம்ம ஹீரோ, எதுவும் அட்டாக் பண்ண போகிறோன்னு. எனக்கு ஆசிரியர் கட்டுறான். அதாவது இந்த ஹாலிலோட ஆசிரியர். அந்த ஆசிரியர் வந்து பேசிக்க, நான் தான் உங்களோட ஆசிரியர் அப்படின்னு வந்து சொல்லிக்கிருக்கா. அது வந்து சும்மா வாங்க நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆசிரியர் வந்து உள்ள எழுத்துட்டு வந்துருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து 5 தத்துவங்களும் இருக்குது அப்படின்னு அந்த சொல்லியிருக்கா நம்ம ஆசிரியர். நம்ம ஆசிரியர் சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே கேட்டுருக்கா. ஒவ்வொரு மெத்தட் நீங்கள் அதாவது இந்த 5 மெத்தட் நீங்கள் கற்றுக்கிங்கன்னா நீங்கள் அதான் மேற்கு திசையை நோக்கி பயணம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மேற்கு திசையில் வேணும் நீங்கள்லாம் ரொம்ப திறமையான மாணவர்கள் அப்படின்னு வந்து நம்ம ஆசிரியர் வந்து சொல்லிக்கிருக்க. இப்படியே ஆசிரியர் வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக்கிருக்க. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் அங்கே ஒருத்தவங்க கட்டிருக்கா. நாங்கள் நம்ம ஹீரோ அதாவது நம்ம சாப்பிட்றோம்லாம் வாய்ப்பு இருந்தால் நம்ம ஹீரோ வந்து என்னமோ ஒரு பொண்ணு சொல்கிற மாதிரி அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பொண்ணை அப்படியே பார்த்துக்க நம்ம ஹீரோ மனசுக்கு நினச்சிக்காங்க. அதான் நம்ம ஹீரோட சீவல்டுக்குள்ள ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் வந்து என்ன மாதிரி பிளான்னு தெரியாது. நம்ம ஹீரோக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலை வந்து அது பவர் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதாவது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது அந்த பவர் வந்து அந்த பிளான் வந்து அந்த பவர் கொடுக்கும். நம்ம ஹீரோ மனசு நினச்சிக்கும்போது என்னடா நினச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 உயிர் 4 உயிர்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அது ஒவ்வொரு உயிரினங்களை பொறுத்து அதாவது 2 உயிர் 3 உயிராக அந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எடுத்து சொல்லிக்கிருக்க. அப்படி நம்ம ஹீரோ எடுத்து சொல்கிறோம். இதை பார்த்து நம்ம கொஞ்சம் இதை வந்து ஆச்சரியத்தை கேட்டுக்கிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அப்படி சொல்லிக்கிருக்கும் போது அங்கே எட்டத்தில் வந்து ஒருத்தவன் முறத்தை பார்த்துக்கிருக்கேன். அது யாருன்னே தெரியல. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அப்படி ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன் அப்படி சொல்லியிருக்கும் போது 2 உயிர் 3 உயிர் அதாவது ஒரு ஆத்மா சக்தியை பொறுத்து இருக்குது அது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு நாள் சொல்லிக்கும்போது அவன் என்னன்னு தெரியல முறத்து பத்தப்படியே இருக்கு நம்ம ஹீரோவை. இந்த சிறிய வளர்த்த பையனுக்கு 2 பேருக்கு என்ன திமுறா இருக்கணும், இவ்வளோ டீட்டெயிலாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவனும் கொஞ்சம் திமுறில் இருக்கேன். நெக்ஸ்ட்டில் நம்ம ஆசிரியர் வந்து நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஆசிரியர் வந்து கையில் நெருப்பை கேதர் பண்ண இதை பார்த்தோன்னே இவன் நம்ம சாப்பிட்றவங்க ஆச்சரியத்தில் இருக்க. நம்ம ஆசிரியர் வந்து அதாவது உங்கள் ஆன்ம சக்தி ஒருங்கிணைச்சு இந்த பவர் வந்து ஆக்ட் ஆகணும், இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு வந்து நம்ம ஆசிரியர் வந்து சொல்லிக்கிருக்க. ஆசிரியர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லியிருக்கான். எல்லாரும் பவரை கையில் கேதர் பண்ணிக்கிட்டு ஒருத்தனோட வரல இந்த ஆசிரியர் கொஞ்சம் கவலையில் இருந்திருக்கும்போது நான் அப்படியே இந்த அதாவது ஒரு ரெட் கலர் பவர் நான் காட்டுறேன். அந்த பொண்ணு இல்லை இந்த பவர் வருது அதாவது ப்ளூ ரெட் ஃப்ளேம் வருது. இதை பார்த்தா ட்ராகன் கிளான்ஸ் இந்த ஒன்று இருக்கேன். இங்கே உனக்கு கொஞ்சம் சின்னமாக வந்துக்கிருக்க. நம்ம ஆசிரியர் இதெல்லாம் பார்த்துக்கிருக்க. நம்ம சாப்பிட்றாம இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் கதை பண்ணுறது நெக்ஸ்ட் சாப்டர் கட் பண்ணி அப்படியே நெக்ஸ்ட் சாப்டர் கட்டுறாங்க. நம்ம சாப்பிட்றாம இதை பண்ணிக்கிருக்க. நம்ம சாப்பிட்றாம இதை எப்படியாவது நம்ம பையில பவர் கேதர் பண்ணுவான்னு பார்த்தா இவன் என்னன்னா அதாவது பொண்ணுங்களை விழிக்கிற அந்த அதில் இருந்துக்கிருக்க. இதை பார்த்துக்கும் போது இவனுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன், டேய் முதல்ல கவனம் செலுத்துற ஆன்ம சக்தியில் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்றா அப்படின்னு அவன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து ஒரு நாள் அப்படி பண்ணிட்டோன்னு நம்ம ஹீரோ வந்து சும்மா அசால்ட்டாக ஃபயரை கேதர் பண்ணி கையில் கட்டியிருக்கேன். இதை பார்த்தோன்னே நம்ம ஆச்சரியம் இவனுக்கு ரொம்ப திறமை இருக்குது. அதாவது இக்கட்டான சொன்னீங்கன்னா ஆன்ம சக்தியை வெவ்வேறு விதத்தில் யூஸ் படுத்துறான் அப்படின்னு இவன் நம்ம ஹீரோ வந்து சும்மா விச்சிக்கு காட்டுற மாதிரி ஃபயரை கையில் கேதர் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு ஆச்சரியத்தில் பார்த்துக்கிருக்கான். பக்கத்தில் இருக்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஹீரோவோட பக்கத்தில் இருக்க எல்லாருமே ஆச்சரிக்கா. இவன் எனக்கு என்னடா என்ன வரலன்னு அவன் கொஞ்சம் கானில் இருக்க. நம்ம ஆசிரியர் இதோட கிளாஸ் முடிஞ்சிச்சுப்பான். நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு தான்ப்பா, நாளைக்கு வந்து எல்லாத்தையும் மித்த ப்ராக்டிஸ் பண்ணுவோம், இங்கேருந்து இப்போதைக்கு கிளம்புங்க அப்படின்னு நம்ம ஆசிரியர் வந்து சொல்லிட்டு போக எப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்லிட்டு போக சரி எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. எல்லாரும் இப்படி கிளம்பி போயிருக்கும்போது நம்ம அந்த ரெட் கேல வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். உன் பேர் தானே லிங்க் ஒன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிடலாம். நம்ம ஹீரோட பேர் எப்படி இவனுக்கு தெரியுமானே தெரியல. நம்ம ஹீரோ பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் இவங்களுக்கு தெரியுமான்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆச்சரியம். நம்ம இதை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கேன், இவ யாரா இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் முறப்பிலையும் பார்த்துக்கு இருக்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கும் போது அந்த பொண்ணு வந்து இருக்கா. நான் வந்து ஹெல்வாங்கிற ஒருத்தவரை திருமணம் செய்ய போகிறேன், அவருக்கு நீ ஈக்குவலாக வரமாட்டேன்னு நான் நம்புகிறேன். உன்னோட ப்ராக்டிஸை பார்த்து நான் ஆர்வமாக இருந்தேன், அதனால தான் வந்து எனக்கு ஆப்போசிட்டாக வரமாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு பொண்ணு வந்து ஒன்று ஆர்வமாக இருக்குன்னு வேறு சொல்லிக்கிருக்கா அப்படின்னு கொஞ்சம் நக்கலாக பேசிக்கிருக்க. கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசி தம்பி, அது ஹேங்கோட இளவரசி அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறவ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அது மேரேஜ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லிக்கிருக்க. அவன் வந்து டீட்டெயிலாக சொல்கிறான். அதாவது இந்த பொண்ணு ஒரு டிராகன் ரேஸை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஹீரோ வந்து ஆச்சுட்டேன். இவளை எப்படி நான் மறந்தேன், அதான் எனக்கு நவக மறதியாக இருந்தது போல இருக்குது. இவனும் ஒரு டிராகன் ரேஸை சேர்ந்தது போல இருக்குது. இவன் தான் இது போன காலத்தில் எங்கள் செக்டே அழிச்ச விளையாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஆச்சுட்டு இருக்கும்போது அவன் சில டீட்டெயில்ஸ்லாம் பற்றி அந்த பொண்ணை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஹீரோட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சரி வா இங்கேருந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனுக்கு ஏற்ற அதாவது சாப்பிட்றாமனுக்கு ஏற்றவனுக்கு இவன் இருப்பான் போல இருக்குது. அதான் நான் திரும்ப செய்கிற டிராகன் ரைஸ் அதாவது இன்னொரு டிராகன் ரைஸ் ஒரு பொண்ணை தான் நான் காதலிச்சிருக்கேன், அதாவது ரெட் கலருங்கிற ஒரு பொண்ணை தான் காதலிச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படியா அப்படின்னு நம்ம சாப்பிட்றாமனு கேட்டுக்கிட்டு இப்போ 2 பேரும் கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிருக்காங்க. நெக்ஸ்ட் அவன் கொஞ்சம் இதில் நம்ம இந்த போட்டியில் வந்து நம்ம லிங்வானையும் சேர்த்துக்குவோமா அப்படின்னு வந்து அவன் வந்து கேட்டுக்கிருக்க. நம்ம ஹீரோ இப்படி வந்து கேட்டுக்கும்போது நம்ம ஹீரோ ஆச்சரியத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்படி ஆச்சரியத்தில் இருக்கும்போது அங்கிருந்து ஒரு சில பேர் அதாவது நம்ம இங்கேருந்து பேசக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். இங்கேருந்து நம்ம பேச வேண்டிய இடம் இல்லை, நம்ம வெளியே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லுவோம். சரி வாங்க நம்ம வெளியே போய் பேசுவோம் அப்படின்னு வந்து அவனும் சொல்லியிருக்கான். சரி ஓகே வெளியே போய் நம்ம எல்லாரும் பேசணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேசிக்கணும். இங்கே அதாவது இந்த மொட்டைனா அவனையும் காட்டிட்டு அப்படி சீனில் வந்து பேசிக்கிருக்கான்.
இங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் இவன் வந்து அதாவது நான் இதை எப்படி நான் செக்ட் எல்டருக்கு நான் தெரிவிச்சே அவன் தலைவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இனிமேல் நான் அப்படியே அந்த அடுத்த சண்டைக்குள்ள எப்படியும் டேல்ஸ் ஆஃப் டீமன் கார்ட்ஸை முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா முடிச்சுட்டா தான் ஒரு வேலையை எனக்கு கம்ப்ளீட் என்மையாக ஒரு என்மையாக முடிச்சாகணும். அதனால் நம்ம சீக்கிரம் முடிச்சிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் கைஸ்.